கோவாவை கரண்ட்டு தோல் சீவுறதால நல்ல மெல்லிசா சீவி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மெல்லிசா சீவி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் அந்த வெங்காயத்தோட கோவா மற்றது கரட் அதோட வந்து லீக்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம். இதுவும் வந்து நல்லா வதங்கப்படக்கூடாது. மெல்லிசா அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னு சொன்னால் காணும். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம். இப்போ வந்து மரக்கறி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. நல்லா வதங்கையில் பச்சை தன்மையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கலக்கி வச்சிருக்கிற முட்டையை இதோட சேர்த்து அதையும் வந்து வதக்கி கொள்ள போகிறேன். முட்டையை வந்து இந்த மாதிரி நடுவில் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் பொரிய விட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து மரக்கறியோடு சேர்க்கலாம். நல்லா வந்து பொரியக்கூடாது. அதுகிட்ட அந்த பச்சை தன்மை எடுபடுற வரைக்கும் நாங்கள் வந்து வதக்கி விட்டால் சரி. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு காணாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். நாங்கள் சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து நல்லா வதங்க விடக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அரை பதத்தில் இருக்கணும். மரக்கறியல் வெங்காயம் மற்றது முட்டை எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும்.